ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 2வது அத்தியாயத்தில் பகவான் அருளால் 72 ஸ்லோகங்களோட அர்த்தங்களையும் பார்த்துட்டோம். 72 ஸ்லோகங்களும் முடிஞ்சிடுச்சு. பகவத்கீதையிலேயே மொத்தம் 18 அத்தியாயங்கள் இல்லையா? அந்த 18 அத்தியாயத்தில் 2வது பெரிய அத்தியாயம் இதுதான். முதல்ல பெரிய அத்தியாயம் 18வது அத்தியாயம், அதில் 78 ஸ்லோகங்கள். அடுத்தது பார்த்தா நம்ம 2வது அத்தியாயம் தான், 72 ஸ்லோகங்கள். பகவான் அருளால் இதை நம்ம முடிக்க முடிஞ்சது. இப்போது அடுத்த 3வது அத்தியாயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோன்றதை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். முதல்ல நம்ம கீதையினுடைய சாரம்ன்றதே நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்வதர்ம ஜான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரக நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரித்தக. இந்த கீதா சாஸ்திரம்ன்றது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் வைராகியத்தோட, அதாவது பற்று இல்லாமல், எதுலேயும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் செஞ்சுட்டே வந்தால் பக்தி யோகம் பிறக்கும். பக்தி யோகத்தை விடாமல் செஞ்சுட்டே வரும்போது பக்தி யோகம் வளர வளர நம்ம அல்டிமேட்டாக பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவை அடையலாம் அப்படின்னு. இதில் பகவத்கீதை எப்படி அமைஞ்சிருக்குன்னா, இந்த அத்தியாயங்கள் 18 அத்தியாயத்தில் முதல் 6 அத்தியாயங்கள், 1லேருந்து 6 அத்தியாயங்களில் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சொல்லியிருக்கார் பகவான். அடுத்து 7, 8, 9 அத்தியாயங்கள் மூலமாக பக்தி யோகத்தை சொல்கிறார். இப்போ இதில் 1வது அத்தியாயத்திலிருந்து 1வது அத்தியாயம் முழுக்க, பிறகு 2வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் சொல்லக்கூடிய விஷயங்கள். அர்ஜுனன் எதனால் நான் சண்டை போட மாட்டேன், அர்ஜுனனோட மனக்கவலை, இதெல்லாம் வருது. அடுத்து 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்துலேருந்து 38வது ஸ்லோகங்கள் வரைக்கும் ஆத்மாவை பற்றி, ஆத்மா நித்தியமானது, அழிவில்லாதது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வர்றாரு. 39வது ஸ்லோகத்திலேருந்து 52வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகத்தை பற்றி சொல்லிட்டு வராரு. ஏன்னா கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் தானே சேர்த்து சொல்லணும். அடுத்து 55வது ஸ்லோகத்திலேருந்து 71வது ஸ்லோகம் வரைக்கும் ஞான யோகத்தை பற்றி சொல்லிட்டு வராரு. 72வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் மூலமாக மொத்தத்தினுடைய சுருக்கம். இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது அல்டிமேட்டாக என்ன பண்ணணும், முடிவாக என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லியாச்சு. அதாவது இப்போ 2வது அத்தியாயத்தில் மட்டும் நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல பகவான் என்ன சொல்கிறாரு? ஆத்மாவை பற்றி தெளிவுபடுத்திடுறாரு. ஏன்னா அந்த ஆத்மாவை பற்றி முதல் தெரிஞ்சாதான் வேறு எதையுமே நம்ம செய்ய முடியும். இல்லைன்னா நமக்கு பல கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன் இப்படி பற்று இல்லாமல் செய்யணும், ஏன் எதையும் எதிர்பார்க்காம செய்யணும் அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் முதல்லையே சொல்லிடுறாரு, ஆத்மா நித்தியமானது, அழிவில்லாதது, இந்த உடம்புன்றது அழியக்கூடியது, அதெல்லாம் சொல்லியாச்சு. மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதுன்றதுலாம் அதெல்லாம் சொல்லிடுறாரா? இப்படிப்பட்ட அந்த ஆத்மா நம்ம உடல்ல இருந்து பிரிஞ்சது, தனியானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு மனப்பான்மையோட கர்மயோகத்தை செஞ்சுட்டு வந்தால் செய்ய செய்ய மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். அப்போ அந்த தெளிவான மனசில் ஞான யோகம் செய்ய முடியும். ஞான யோகம் செய்யறதுக்கு தயாரான நிலையில் வரும். அந்த ஞான யோகத்தை செய்ய செய்ய ஆத்ம தரிசனம் கிடைக்கும். அதாவது ஆத்மா அப்படின்றத உண்மையாக உணர முடியும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற, உண்மையாக உணர்றதுன்றது வேற இல்லையா? இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 3வது அத்தியாயத்துக்குள்ளே நுழைய போகிறோம். 3வது அத்தியாயம் நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, ஏன்னா நம்ம 1வது அத்தியாயமும் சரி 2வது அத்தியாயமும் நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மகான், ஆளவந்தார்ன்ற மகான் எழுதின புத்தகம் கீதார்த்த சங்கிரகம், அதிலேருந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு அத்தியாயத்தை ஒரே ஸ்லோகத்தில் அவர் சொல்லியிருக்காரு, அதனோட சுருக்கம் அப்படின்னு. அதே போல் இதையும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.